நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து மோன் ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா இல்ல உங்களுக்கு இப்படி உதைக்கிறீங்க. பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா இல்ல அதுதான் கேக்குறேன். நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? தெரியாது. ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா வந்துட்டாரு திவாகரன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்ப டாக்டர் சொல்லிச்சு 30 டேஸ்ல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 டேஸ் முடியுது. இனிஷியலா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்காக மட்டும் தான் நான் போட ஆரம்பிச்சோம். அப்படியே சைடு கேப்ல நான் ஆக்டிங் வீடியோ கர்மா என்ன இப்படி நாறுது அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கன்னா சார் ஒரு கேன என்ன எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. டேய் கோபால், ஆனா எனக்கு தேவை டெவலப் பண்ணோம், 4 பேஷண்ட்ஸை கேட்ச் பண்ணணும் தான் நினைச்சேன். ஊட ஆக்டிங் வீடியோஸ் பண்ணேன். அது கடைசி 2 பேரும் சத்து விளையாடுவோமா? இருப்பா என்னடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. இது நல்ல, அதாவது இந்த மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவோம். சோசியல் மீடியா பவரை ஒரு நேர்மையான முறையில ஆனஸ்டான முறையில யூஸ் பண்ணி இது மக்களுக்கு நல்ல விதமா தானே நான் இருக்கு. நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னா வயிற்று வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். என்னால நடிக்க முடியும், ஆனா அந்த அந்த மீட்டர்ல நடிக்க முடியுமா? எது நடிக்கணும் எது நடிக்க கூடாதுன்னு சொல்ல தெரியுமானா தெரியாது. அவன் அந்த கோமாளித்தனத்தை பண்ணல. இப்படி சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாரிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? நிம்மதி. ஆனா அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறாரு. இத பாக்குறவங்க என்னன்னா ஒரு டாக்டர் மரியாதையா கூட்டி போயிரு. ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அத உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அவனை மாட்டாடா பம்பர் கட்ட மண்டையா போறதுக்காக சோஷியல் மீடியால பண்றேன்னு சொல்லி நீங்க அப்படி நீங்க போட்டு அப்படி போட்டு நான் எதுவும் பார்க்கல. ஒரு தர்பூசணிய சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னா அந்த எனக்கு சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. நீங்க எப்படி வந்து ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா? அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். எங்க ஒண்ணு விடுங்க. நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய பெரிய முதுகிலம் தெரியுதுடா. காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ காலேஜ்ல படிக்கிறவங்களோ அவங்க வந்து நம்மள தலை தூக்கி வச்சு கொண்டாடுறத ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல, அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் அப்போஸ் குளுக்கோஸா அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட். அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? என்ன தோங்க நிக்கறான கருவாய சினிமா ஆனா ஃபீல்ட் உங்கள ட்ரோல் மட்டும் தான பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அடுத்து இல்ல அடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். இவங்களை ஃபர்ஸ்ட் கோமாளி சொல்றதே தப்புன்னா ஏன்னு பாத்துக்கிட்டா இவர் கோமாளி தனம் பண்றாரு தெரிஞ்சு தானே பாக்குறீங்க. படம் படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நடிகர் இருப்பாரு, காமெடி நடிகர் இருப்பாரு. எதுக்காக? எனி ப்ராப்ளம் ஷாலினி? பிரச்சனை தீர்த்து வேணும் அவையா